ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம். எப்படின்னா, ஈதல், கொடை வள்ளல். கொடை வள்ளல்னா என்ன? எல்லாருக்கும் நிறைய தானம் கொடுத்துட்டே இருப்பார். தானம் கொடுக்கறதுனா என்ன? நம்ம திருப்பி வாங்கக்கூடாது, அதுதான் தானம். ஒன்ஸ் கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு இல்லை, அது அவங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கணும், அதுதான் தானம். புரியுதா? கொடை வள்ளல் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் நாதான். ஆச்சா, அவர் ரொம்ப வருஷமாக யார் என்ன வந்து கேட்டாலும் பணம் வேணும், ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கு அரிசி வேணும், எங்களுக்கு பருப்பு வேணும், எங்களுக்கு சாமான் வேணும், எங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியலை, கொஞ்சம் ஏதாவது பணம் கொடுங்க, இப்படி யார் என்ன கேட்டாலும் எடுத்து கொடுப்பார். இது என்ன அடிப்படையில் கொடுக்குறாருன்னா, செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அதாவது உனக்கு செல்வம் நிறைய வரணுமானா நீ கொடுத்துட்டே இருந்தாதான் அந்த செல்வம் பெருகும் அப்படின்னு அவர் சொன்னதை அவர் அப்படியே கடைபிடிக்கிறார். ரொம்ப வருஷம் ஆச்சு. அவர் அப்படி யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அவருக்கு எப்படியும் வந்துடும். பணத்துக்கு கஷ்டம் இல்லை, துணிமணிக்கு கஷ்டம் இல்லை, வந்துட்டே இருக்கும். சரி, இப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தர் சின்ன வயசுல எப்போவுமே கொஞ்சம் போட்டி பொறாமையோடு இருப்பா இல்லையா, அவரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு பேர் வந்து மித்ரன் பேர். அவர் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி நாமளும் எல்லாருக்கும் கொடுக்கலாம், இவருக்கு மட்டும் கொடுக்க வந்துட்டே இருக்கு, அது மாதிரி நமக்கு வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த நாதான் கொடுக்கறாத மாதிரி கொடுத்துட்டே இருக்கார். அப்போது இந்த நாதானோட பேர் எல்லாருக்கும் தெரியும். அச்சோ, அவர்கிட்ட கேட்டால் தருவாரே, கல்யாணத்துக்கு பணம் வேணுமா, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சீர் பண்ணணுமா, அவர்கிட்ட பணம் கேட்டால் கொடுப்பாரே, சும்மாவே கொடுப்பாரேன்னு சொல்லி அவருடைய புகழ் ஊரெல்லாம் பரவிடுச்சு. அப்போது இந்த மித்ரனுக்கு ஒரு பயங்கர பொறாமை. என்ன பொறாமை? இவன் மட்டும் எப்படி இப்படி நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கான், நம்மக்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, யாரும் நம்மளை பெருமையாக சொல்கிறது இல்லையே, அப்போ நம்ம தான் இவனை விட பெரிய ஆளுன்னு காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த நாதான்கிற வயசானவர் உயிரோடு இருந்தால் தானே அவரை சொல்லுவான். அவர் இல்லைன்னா எல்லாரும் நம்மளைத்தானே பெருமையாக சொல்லுவான். நாதானுக்கு அடுத்தது இவர் தான் கொடை வள்ளல், இவர் தான் எல்லாருக்கும் தானம் பண்ணுறாரு, நம்ம பேர் தானே வரும். இல்லைன்னா நாதானை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு ஒரு பொறாமையில், ஒரு கெட்ட எண்ணத்தில் நடக்கிறாரு. யாரு? மித்ரன்கிற இளைஞர். இந்த நாதான் எப்படி இருப்பாருன்னு கூட இவருக்கு தெரியாது. ஆச்சா, ஒரு சிலரை நம்மளுக்கே எப்படி இருப்பானே தெரியாது, அவர்கிட்டயே போய் அவரோட வீட்டு அட்ரஸ் கேட்போம் இல்லை, அந்த மாதிரி இந்த மித்ரன் வந்து ஒரு நாளைக்கு இப்படி வெளியூர் வராரு. வந்த இடத்துல வயசான ஒருத்தர், ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸு, சாதாரண பருத்தி ஆடை போட்டு மேலே துண்டை போட்டு அவர் பாட்டுக்கு நடந்துட்டுருக்காரு. அவரை கூப்பிட்டு இந்த மித்ரன் கேட்பார், இங்கே வந்து நிறைய எல்லாருக்கும் தானம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பாராமே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். ஏற்கனவே அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதனால் இந்த தாத்தா என்ன சொல்லுவார், தெரியுமே, நல்லா தெரியும், எல்லாருக்கும் கொடுப்பார். என்ன இப்போ? இல்லை, அவரை நான் பார்க்கணும், அவர் வீட்டை போய் பார்க்கணும், ரொம்ப நாளாக ஆசை, அவரை பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை சொல்ல மாட்டார், போய் சொல்லுவார். சரின்னுட்டு சரி நாளைக்கு வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் வரும்பொழுது இவர் அதே பிளேஸில் நிற்பார், அந்த பூங்காவனத்தில். இந்த மித்ரன் அங்கே வருவார், இந்த நாதானும் வருவார். வந்தோடனே சரி போகலாமா, பரவாயில்ல, உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா, எதுக்கு போகிறேன் அப்படின்னு இவர் நாதான் வந்து இந்த இளைஞனான மித்ரனை கேட்பார். இப்போ மித்ரன் சொல்வார், இல்லை ஹெல்ப் எல்லாம் வேண்டாம், நானே நிறைய பேருக்கு தானம் கொடுத்துட்ருக்கேன், எனக்கெல்லாம் வேண்டாம், எப்போ பாரு எல்லாரும் அவரையே புகழாக சொல்கிறாங்க, நான் கொடுக்குற தானத்தையெல்லாம் யாருமே சொல்கிறதில்ல, இப்போ அவர் பேரே புகழ பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவர் உயிரோடு இருந்தால் தானே அவரை வந்து சொல்லுவாங்க, அவர் இல்லைன்னா என்னத்தானே சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஆசை, இதனால் அவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிடுவார். யார்கிட்ட? நாதான்கிற தாத்தாட்டையே சொல்லிடுவார்.
சொன்னோன்னே அவர், ஓ அப்படியா, ஒன்றும் பரவாயில்ல, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாம், பார்த்துட்டு அவர் எப்படி இருக்காரு, அவர் எப்போ வருவார் எல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதானது நாதானுடைய வீட்டுக்கே அவரே கூட்டிகிட்டு போகிறாரு மித்ரனை. கூட்டிகிட்டு போனால் நிறைய விருந்து உபசாரம், அவருக்கு நிறைய இதெல்லாம் நிறைய சாப்பாடு, உணவு பதார்த்தம், இந்த மாதிரி ஸ்வீட்டு காரம் எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாரு. இன்னும் நாதானை பார்க்கல. இப்போ இவர் சொல்வார், மித்ரா அவனுக்கு என்ன வேணும்னு சொன்னேன்? இல்லை, நாதான் எங்கேயாவது வர வழைக்கணும் அவனை, அவ்வளோதான், அவ்வளோதானே. இது நாதான் இல்லை போல இருக்கு வீட்டில். சரி சாப்பிட்டாச்சு, நானும் சாப்பிட்டேன். இப்போ நான் நாதான்கிட்ட சொல்லி நாளைக்கு அதே பூங்காவனத்தில் நீ எத்தனை மணிக்கு வரையோ வா, அவர் வந்தோடனே நீ அவரை கொன்னுரு அப்படின்னு நாதானே சொல்லுவான். ஓ அப்படியா, இப்போ நீ பார்க்க முடியல, சரி பரவாயில்ல, நான் பார்த்துடுறேன், நான் அவரை கொன்னுடுறேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனால் ஃபேஸை பார்க்கல. இருந்தாலும் அவர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு வெறியில் இவனை என்ன பண்ணிடுவான், அந்த மித்ரன் வர சொல்லிடுங்க, அவர் நாளைக்கு கண்டிப்பாக அந்த பிளேஸ் நீங்கள் நின்று இடத்துக்கு வர சொல்லுங்க. அப்போ இவர் தானே நாதான். இவர் என்ன பண்ணுவார், அடுத்த நாளைக்கு ஒரு பெரிய போர்வையை தலை வழியாக போட்டு இப்படி மூடிட்டு போய் அதே கார்டனில் போய் பார்க்குக்கிட்ட போவார். இந்த மரத்தடிக்கிட்ட வந்தோடனே இவன் பெரிய கத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பான். யார்? மித்ரன். இப்போ மித்ரன் இப்போ நாதான் என்ன சொல்லியிருக்கான், அவர் அங்கே வர சொல்கிறேன், நீ ஆளை பார்க்கலைனாலும் பரவாயில்ல, நீ கொன்னுருன்னு சொல்லிட்டேன். அப்போ பிடிச்சு தோலை பிடிச்சிட்டு இவருக்கு என்ன தோணிச்சுன்னு தெரியல, எப்படி இருப்பான் நாதானே நம்ம பார்க்கல, எதுக்கு ஒரு தடவை பார்க்கலான்னு வேகமாக தலையில் இருக்கிற அந்த போர்வையால் போத்திருப்பான், அதை அப்படி இழுத்துருவான். இழுத்தோன்னா அவரோட ஃபேஸ் தெரியும். ஃபேஸை பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக பயந்துருவான். ஐயோ, இது நேற்றுக்கு 2 நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கிற நாதான் தாத்தா அல்லவோ, இவரோட பேரெல்லாம் தெரியாது, இந்த தாத்தாட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம், இந்த தாத்தாட்ட தானே அவர் வீடை காமிக்க சொன்னோம், இவர் தானே நேற்றுக்கு நம்மளுக்கு அவ்வளோ நல்லா விருந்து உபசாரம் எல்லாம் பண்ணார் அப்படின்னு கேட்டு வச்சுச்சோ மன்னிச்சிருங்க, நான் தான், நீங்கள் தான் எனக்கு தெரியலை, நான் ரொம்ப இதில் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அப்போ இவர் சொல்லுவார், இந்த வயசானவர் தாத்தா சொல்லுவார், இல்லைப்பா நீ என்னை கொல்லணுன்னு தான் வந்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொன்று அப்படின்னு. அது எதுக்கு வேண்டாம், நீங்கள் இவ்வளோ உதவி செய்வீங்க, இத்தனை தூரம் ஜனங்களை உங்களை சொல்கிறான்னா அதுக்கு என்னோட அர்த்தமே எனக்கு தெரியல. இப்போ நேற்றுக்கு அவ்வளோ தூரம் நாதானை கொல்லணும்னு நான் சொல்லிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுறேன், நான் நாதான்ங்கிற வார்த்தை சொல்லாமையே என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உபசாரம் பண்ணினேன் இல்லையா, அதனால் நான் பண்ணது மகா தப்புன்னு சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவான். அப்புறம் இவர் கேட்பார், மித்திரம் கேட்பார், சரி நான் உங்களை கொல்றேன்னு சொல்லிட்டு கூட பயம் இல்லாமல் எதுக்கு இப்படி வந்தேன், நான் வெட்டினா நீங்கள் செத்து போயிருந்துருப்பேன் இல்லையா, நீங்கள் இறந்துருந்துன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் எனக்கு விருந்து உபசாரம் பண்ணேன், நீங்கள் தான் என்கிட்ட பேசினேங்கிறது எனக்கு தெரியாது, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேனே அப்படின்னு மித்திரன் சொல்லும் பொழுது இவர் நாதான் தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, இல்லைப்பா இது வரைக்கும் எங்கிட்ட வீடு கட்டணும், கல்யாணத்துக்கு பணம் வேணும், வீட்டில் சாப்பாடுக்கு காசு இல்லை, துணிமணி இல்லை, குழந்தைகளை படிக்க வைக்கணும், இப்படி தான் எல்லாரும் பண உதவி கேட்டிருக்காங்க, என்னுடைய உயிர் வேணும்னு இது வரைக்கும் யாரும் கேட்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய உயிரை எடுப்பதனால ஒருத்தனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருதுன்னா அதில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதனால தான் என்ன உயிரை எடுத்தாலும் பரவாயில்ல, அதனால இன்னொருத்தன் சந்தோஷப்பட்டுமேனா இந்த உயிரையும் கொடையாக கொடுக்கலான்னு நினச்சேன், நீ அதை தடுத்துட்டியே அப்படின்னாரு. இல்லை, நான் பண்ணின மகா தப்பு, நீங்கள் தான் பெரிய கொடைவள்ளர், அதாவது உயிரை கூட தானமாக கொடுக்கக்கூடிய மனசு உங்களுக்கு தான் இருக்குது, அதனால உங்களுக்கு பேரும் புகழும் வந்தது தப்பில்லை, நீங்கள் தான் பெரிய கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி முடிச்சுக்கிறாங்க. இந்த கதையை எழுதினவங்க பேராசிரியர் ஜோதிங்கிறவங்க, அவங்களுக்கு நன்றி. இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இது மாதிரி பொறாமையிலே நம்ம இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஏதோ சில காரணங்களால் எல்லாரும் பேரும் புகழும் கிடைக்கிறதுனா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி
இந்த கதையை முடிச்சு கொள்கிறேன். நாளைக்கு இன்னும் சுவாரஸ்யமான கதை. டன். பை ராம் ராம்.